இந்த காலை வேளையிலே நான் கொஞ்சம் சிந்தித்த பொழுது ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட வசனத்தை மீண்டும் மீண்டுமாக என் சிந்தையிலே அவர் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். இந்த 2வது மாசத்துல நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் என் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு வந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியம் நடக்க வேண்டும் அப்படி என்று நாம் எதிர்பார்ப்பது இயல்பு. எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் முதலாவது நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை என்ன? வீண் சிந்தைகளை நாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். பழைய காரியங்கள், பழைய சிந்தைகள், போன வருஷத்துல நடந்த காரியங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியங்கள், பழைய காரியங்களையே நம்ம நினைத்து கொண்டிருக்கிறதை நம்ம என்ன செய்யணுமா? வெறுக்கணும், அதை விட்டு விடணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா அந்த பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது. நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியம். நம்முடைய சிந்தையில ஒரு மறுரூபத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு மிக அழகாக சேர்ந்து எழுதுகிறார். உங்கள் சிந்தை என்ன செய்யணுமா? மறுரூபமாக்க, ஒரு மறுரூபம், நம்முடைய சிந்தையில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச காரியத்தையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, தெரியுமா? சில காரியம் நடந்திருக்கும். என்ன சொல்ல போனா, என்கிட்ட ஒருத்தர் ஜோம் பண்ண வந்தாங்க. என்ன ஜோம் பண்ண வந்தாங்க அப்படின்னா, அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கேன்சர் வியாதி. இப்ப இவங்களுக்கு ஒரு பயம். என்ன பயம்? இவங்களை அறியாமலேயே அது நமக்கு வந்துருமோ, நம்மளை பிடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். நல்லா இருக்காங்க, நல்லா ஹாப்பியா இருக்காங்க, நல்லா ஆரோக்கியமா தான் இருக்காங்க, குடும்பத்துல ஒரு நன்மையும் குறைவு கிடையாது, கர்த்தருடைய கிருபையினாலே நல்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த கேன்சர் வந்திருக்கிற அந்த சகோதரியும் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிற இந்த சகோதரியும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நண்பர்கள். 2 பேருமே ஒன்றாக ஆராதனைக்கு வருவார்கள். நல்லா எப்பொழுதுமே வழக்கம் போல நல்லா கூடி நல்லா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகோதரிகள். இப்ப அவங்களுக்கு வியாதி வந்ததுனால இவங்களை அறியாமலேயே சில மாதங்களாக இவர்கள் ஒரு மரண பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்துருமோ, நான் செத்து போயிருவேனோ, இந்த வியாதி என்ன பிடிச்சிருமோ. இது ஒரு வீண் சிந்தை. அல்லேலூயா. இது ஒரு வீண் சிந்தை. அவர்களுக்கு வந்ததுனால எனக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. மாறாக நாம என்ன செய்யணும்? அவர்களுக்கு வந்தது எனக்கு வராது, நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களையும் கர்த்தர் சுகமாக்குவார். இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும், நம்முடைய சிந்தையா இருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்துருமோ அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சுவது எனக்கு நடந்தது அப்படின்னா வேதத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பயப்படக்கூடாது. அவங்களுக்கு நடந்தது எனக்கு நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, ஐயோ செப்படத்துல நாய் வர்ற மாதிரி கண்டேனே, நாய் கடிக்கிற மாதிரி கண்டேனே, விசாசம் துரத்துற மாதிரி கண்டேனே, அப்படி நடந்துருமோ, இழப்பு வந்துருமோ, மரணம் வந்துருமோ, செத்து போயிருவேனோ, இப்படிப்பட்டதான சிந்தைகளை நம்ம என்ன செய்யணும்? மாற்றம். இதெல்லாம் புரியுது? அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய அனுமதி இல்லாமல் தலையில இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே விடாது. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 காசுகளுக்கு எத்தனை? 2 காசுகளுக்கு எத்தனை அடைக்கல குருவிகள்? அவைகள் ஒன்றாகிலும் அவருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாதா? ஒரு அடைக்கலான் குருவி கூட வேடனுடைய கரத்திலே அகப்படுவதில்லை. அப்படின்னா அடைக்கலான் குருவிகளுக்கு தேவன் அவ்வளவாய் பாதுகாப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவு அதிகமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த சாத்தானுடைய கிரியைகளை என்ன செய்ய முடியாது, என்ன தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது. அப்ப தேவ பிள்ளைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நெருங்காது. அப்ப வீண் சிந்தைகளை நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அவங்க அப்படி பேசிட்டாங்களே. சில பேர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற கதையே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க மூஞ்சில முடிக்கவே கூடாது. இந்த சிந்தை வீணான சிந்தை. இது என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சிந்தையில இருக்கக்கூடாது. தாவீது அதைத்தான் சொல்றார், வீண் சிந்தைகளை நான் வெறுக்கணும். அற்புதத்தை விரும்புகிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய நடத்துதலை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள், தேவன் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு வந்து இந்த 2வது மாசத்துல என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அவசியம் வீண் சிந்தைகள், பயத்தின் சிந்தைகள், பாவத்தின் சிந்தைகள், இன்னும் அவிசுவாச சிந்தைகள்,
சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள். அவங்க ஜெபிச்சாங்கன்னா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். நல்ல வசனத்தை சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, நல்லா அழகா ஜெபிப்பாங்க, சூப்பரா ஜெபிப்பாங்க. ஆனா மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா சம நம்ம வாழ்க்கை ஏன் தான் இப்படி இருக்கும், சம நம்ம இருக்கிறதுக்கு பதிலாக செத்து போனா நல்லா இருக்குமே, இப்படிலாம் பேசிக்கொண்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தாயார் உண்டு, நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயார். இங்க முதலூர் சிஎஸ்ஐ திருச்சபையில ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜெபிக்க போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு தாயார். எந்த உபவாச கூட்டமா இருந்தாலும் சரி, இரவு ஜெபமா இருந்தாலும் சரி, ஓய்வு நாள் ஆராதனையா இருந்தாலும் சரி, லெந்து கால ஜெபமா இருந்தாலும் சரி, எல்லா ஜெபத்திலையும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயார். ஆனா அவங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எப்படி இருக்க தெரியுமா? எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. வந்தது யாரு? யாரு? ஆடா புருஷன். வந்ததும் தெரியல, வாச்சதும் தெரியல. சமல வாழ்றதுக்கு பதிலாக செத்து போட நல்லா இருக்கு. இந்த சமம் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷனே தெரியாம நம்ம ஆளுக்கு என்ன செய்வாங்க, மூச்சுக்கு 300 ரூபாய் சமம். இதை பெற்றதுக்கு 4 எருமையை பெற்றிருக்கலாம். சமம் இதை கட்டினதுக்கு எங்க அம்மா பொண்ணு பார்க்க வரும்போதே சொன்னாங்க, அவன் மொழி ஒன்றும் சரியில்லடி, மிக்சர் காப்பியோடு அனுப்பி விட்டுருவோம், உனக்கு வேலை பார்ப்போம்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் கட்டினா அந்த மீசையை தான் கட்டுவேன்னு சொன்னேன். அது விளங்காததான் இருக்குது. இப்படியே பேசிக்கொண்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்க, நல்லா ஜெபிப்பாங்க. ஒரு பக்கத்துல ஜெபம் சூப்பரா இருக்கும், இன்னொரு பக்கத்துல பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவிசுவாசமான வார்த்தை, சிந்தை. அதெல்லாம் மாறணும் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, இந்த ரோமர் 12:2 கொஞ்சம் எடுத்து வாசிங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமுமான உங்கள் மனம் புதிதாக வேண்டும், நீங்கள் மறுரூபமாக வேண்டும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், அந்த பரிபூரண சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்கள் சிந்தை என்ன செய்யணும், மறுரூபமாகணும், ஒரு புதிய சிந்தையா மாறணும். பழைய சிந்தைகள் ஒழிந்து போகணும். பழைய கோப சிந்தைகள், பழைய எரிச்ச சிந்தைகள், பாவ சிந்தைகள், அவன் இப்படி பேசிட்டான், அவன் அப்படி பேசிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், இப்படி பண்ணிட்டான், இப்படிப்பட்டதான சிந்தைகள் நம்மளை விட்டு அகன்று போக வேண்டும். அவிசுவாசமான சிந்தைகள் அகன்று போக வேண்டும். பயப்படுகிற சிந்தைகள் அகன்று போக வேண்டும். மாறாக நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டுமா, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது அப்படின்னு யோவான் சொல்லுவார். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? பெற்றுக் கொடுப்பது, மன்னிப்பது, சத்துருவை சிநேகிப்பது, பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, பிறருக்காக ஜெபிப்பது, இப்படிப்பட்டதான ஒரு சிந்தை நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. எகிப்தின் செய்தியை கண்டு பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் நம்மோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். சூழ்நிலைகளை காத்து பயப்படாதீங்க. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் உங்களை காக்கும்படிக்கு. ரொம்ப அழகான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 1:13 வாசிங்க. 1 கடைசி வாசிங்க. எபிரேயர் 1 கடைசி. எபிரேயர் 1:1 கடைசி. ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்களே. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தேவ தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள்? யாருக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள். அப்படின்னா என்ன? பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படிக்கு அவைகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிற ஆவிகளாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நாளை யார் அப்படின்னா, பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமா தானே? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பரலோகத்துக்கு போகணுமா இல்லையா? பெயர் வைக்கிறோம்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல சந்தேகமே வரக்கூடாது. அல்லேலூயா. அதுதானே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எதுக்கு ஆராதிக்கிறோம்? எதுக்கு வசனத்தை கேட்கிறோம்? ஏன் தேவ சமூகத்துக்கு வருகிறோம்? நோக்கம் எல்லாம் பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலம் உண்டு,
காண்பேன் என் பிதாவை. அழகான ஒரு பாட்டு, நிறைய பாட்டு இருக்கு, பழைய பாடல். நம்முடைய நோக்கம் எல்லாமே பரலோகம் தான். இந்த உலகம் டெம்பரவரி தான். ஆகவேதான் நீங்க அதே எபிரேயர் 13வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே ஒரு அழகான ஒரு வசனத்தை எபிரேயர் ஆக்கியோர் சொல்லுகிறார். எபிரேயர் 13:14 வாசிங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு வீரமாணிக்கத்துல கிடையாது. நிலையான நகரம் நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல கிடையாது, இந்திய தேசத்துல கிடையாது, இந்த உலகத்துல கிடையாது. நிலையான நகரம் நமக்கு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு எப்பொழுதும் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு எப்பொழுதும் அவரே நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28:20 மிக அழகாக சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எது வரைக்கும்? உலகத்தின் முடிவு வரைக்கும், சகல நாட்களிலும். அப்ப உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அவரால் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாகி கர்த்தருடைய தூதர்களும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தேவதூதனுடைய ஆற்றல் என்ன? ஒரு தேவதூதனுடைய ஆற்றல் வல்லமை என்ன? உள்ளதான் பார்த்துக்க. என்ன ஒரு தேவதூதனுடைய ஆற்றல் என்ன? யாராவது சொல்லுங்க. அரப்பவுன் மோதிரத்தை நான் இப்பொழுது கலட்டி கொடுக்க மாட்டேன், இணைய போட்டாட்டி போட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு தேவதூதனுடைய ஆற்றல் என்ன? அது தெரிஞ்சா நாங்க ஏன் ஜாமி எப்படி இருக்கோம்? சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. கர்த்தருடைய தூதன் அசீரியருடைய பாளையத்துக்குள்ளே சென்று 1,85,000 பேரை ஒரு நிமிஷத்திலே அதம் பண்ணி போட்டான். இருக்கா இல்லையா? ஒரு தூதனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷத்துல 1,05,000 பேரை போடக்கூடிய வல்லமை கொண்டவன். அவ்வளோ பெரிய தூதன் என் கூட இருக்கிறார். சிரிச்சுட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ராத்திரி முழிச்சு பார்த்தாலும் தூதர் உங்க கூட இருக்கிறார். ராத்திரி வீட்டை விட்டு வெளியே வளவுக்கு இருந்தாலும் போன ரெஸ்ட் ரூமுக்கு போனனாலும் என்ன செய்யக்கூடாது? ஆந்த கத்திர சத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நீங்க எங்க போனாலும் உங்க கூட யார் வரா? சில வீட்டுக்குள்ள ரெஸ்ட் ரூம் வீட்டுக்குள்ள இருக்கும், சில பேர் ரெஸ்ட் ரூம் வீட்டுக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. பின்னாடி போறதுக்கு என்ன செய்யக்கூடாது? நீங்க எங்க இருந்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு பரலோகம் இப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. அப்ப நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல பாசிட்டிவான சிந்தை, நெகட்டிவான சிந்தை இருக்கக்கூடாது. அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, செத்து போயிருமோ, பிள்ளைங்க கைவிட்டுருவாங்களோ, இந்த வயசான காலத்துல நான் கஷ்டப்பட்டுருவனோ, வயசான காலத்துல பராமரிப்பற்ற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேனோ, ஒரு கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவேனோ, அப்படின்னா வீணான சிந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். இப்படிப்பட்டதான நல்ல ஒரு விசுவாசமான ஒரு சிந்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குமானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43வது அதிகாரம் 18-19 வாசிங்க. ஐசாயா chapter 43 verse 18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். போதும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப இந்த 2வது மாசத்துல நான் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழைய காரியங்களையே நினைச்சுக்கிட்டு என்ன செய்யாதீங்க. அவன் அப்படி பேசிட்டா அதெல்லாம் வேண்டாம். இல்லையா? மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் மன அழுத்தம். அல்லேலூயா. அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்க, நம்மளை கூடாம விட்டுட்டாங்களே, இந்த கல்யாணத்துக்கு நம்மளை கூடலையே, எல்லாரையும் கூப்பிட்டாங்க, நம்மளை கூடலையே குளுக்கோஸ் ஏற்றணும். அல்லேலூயா. எடுத்து போட்டு கூட்டா சந்தோஷமா போங்க, 500 ரூபாய் போய் வச்சுட்டு வாங்க. கூடலையே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால கல்யாணத்துக்கு யாரும் கூட வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க கூடுங்க வந்து. அல்லேலூயா. கூப்பிட்டா போனா 500 ரூபாய் எழுதுறோம், கூடலன்னா தோற்றணும். அப்படிதானையா? கூடலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சிலவங்க பாருங்க, 2010 கல்யாணம் நடத்திருக்கு, கூடாம இருப்பாங்க. வருஷம் 2015 ஆயிடுச்சு, 2020 இன்னும் அன்னைக்கு நம்மள கூடல பார்த்தீங்களா? இந்த முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம்,
இந்த பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், அவிசுவாச சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டாம். அல்லேலூயா. நல்ல விசுவாசமான சிந்தை எப்பொழுதுமே உங்க சிந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபெய்த்தா நிரப்பப்படணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், கர்த்தர் என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் தேவைகளை சந்திப்பார், என் பலவீனங்களை மாற்றுவார். அவங்க வேணா பலவீனத்துல செத்து போயிருக்கலாம், நான் இந்த பலவீனத்துல சாக மாட்டேன், எனக்காக கர்த்தர் பரிகாரியா இருக்கிறார். சில பேர் புரியுது, அவங்க வேணா கடல் பிரச்சனையிலிருந்து மீண்டு வராம இருக்கலாம், ஆனா என் தேவன் ஐஸ்வர்ய சம்புடர், அவர்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவேற்றுவார். இப்படியே நல்ல விசுவாச சிந்தை நம்முடைய சிந்தைக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் புதிய காரியங்களை செய்வார். அடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, உமது வேதத்தில் நான் என்ன செய்கிறேன், சிந்தைகளை வெறுத்து வேதத்தில் என்ன செய்கிறேன், பிரியப்படுகிறேன். ரொம்ப முக்கியம். இந்த 2வது மாசத்துல வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த வேத வசனம் என்ன செய்யாது, கிடைக்காது. வேதம் தெளிவா சொல்கிறது, தேசத்தின் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் பஞ்சகாலம் வரப்போதும். என்ன பஞ்சகாலம் வரப்போகுது? சோர்த்து பஞ்சம் கிடையாது, வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம். பைபிள் அச்சிடப்படுகிறதுல இப்ப நிறைய பகுதியில் நிறுத்தப்பட்டுச்சு. இன்னொன்று, எப்போ இந்த ஆண்ட்ராய்டில் வந்துச்சு பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டில் பைபிள் வந்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களெல்லாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிஸ்னஸ் இல்லை. இந்த அல்வா கடை, முதல்ல ஏஜென்சி அல்வா கடையில் ஒரு சகோதரர் வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட நான் பேசி கொண்டிருக்கும், அவர் முதல்ல டிபிஎம் சர்ச்சில் கன்வென்ஷன் நடந்துச்சு. அகஸ்டின் ராஜசேகர் ஒரு ஊழியக்காரர் மன்றாட்டு கூடாரம், சார் கூட தெரிஞ்சிருக்கோம், பெரிய லெவலில் கட்டி வச்சிருக்காங்க. அந்த மன்றாட்டு கூடாரத்தில் தான் டிபிஎம் சர்ச்சுடைய கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு. நல்ல கூட்டம். அப்போ நானும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்த பொழுது ஸ்டால் போடப்பட்டிருந்துச்சு. அந்த ஸ்டாலில் ஒருவர் இருக்கிறார். அப்போ அவரோட ஏஜென்சியில் அல்வா கடையில் போய் பாக்கெட் ஓட்டுற வேலை பார்க்குறாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், பாக்கெட் தான் ஓட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இந்த கடை வச்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இப்போ பாக்கெட் தான் ஓட்டுறேன், ஆனால் எனக்கு இதுதான் முக்கியமான தொழில். எங்கெல்லாம் கன்வென்ஷன் நடக்குதோ எல்லா டினாமினேஷன், அது சிஎஸ்சியாக இருந்தாலும், அது ஏஜியாக இருந்தாலும், கிருபாசனமாக இருந்தாலும், டிபிஎம்மாக இருந்தாலும், எங்கே கன்வென்ஷன் நடந்தாலும் நான் என்ன செய்வேன், ஸ்டால் போடுவேன். ஆனால் இப்போ பைபிள் விற்பனையே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க சர்ச்சைக்கு வர்றதெல்லாம் எப்படிதான் வருது, எப்படிதான் வராங்க எல்லாருமே பாருங்க. ஆப் இது நல்லது, செல்போன்ல ஆப் இருக்கிறது நல்லது, இது ஒரு டிராவலை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனா எல்லாருடைய கருத்திலுமே பிரிண்ட் போடப்பட்டிருக்கிற பைபிளுக்கு அவசியம் இருக்கணும். ஏன்னா இந்த பைபிளுக்கு பின்னாடி அநேக பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், உயிர் தியாகம் பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் செத்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ரத்தத்தின் மூலமா இந்த பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது, ஒரு நெருக்க காலம் வரப்போகிறது. அப்ப ஒரு பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாகவே இந்த வசனத்தை இரவும் பகலும் நீங்க என்ன செய்யணும், வாசித்து தியானித்து அதை இருதயமாகிய பலகடிகளை நீங்க என்ன செஞ்சிடணும், சேர்த்து வைக்கணும். எப்படி தானியம் மிகுதியாய் விளையும் பொழுது பஞ்ச காலத்தில் அந்த தானியம் உபயோகமா இருக்கும்படி என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய களஞ்சியத்தை ஏற்படுத்தி அந்த களஞ்சியத்திலே பஞ்ச காலத்தில் உபயோகமா இருப்பதற்கு ஏதுவாக விளைந்த தானியங்களை பாதுகாப்பாய் சேமித்து வைப்பதை போல நம்முடைய இருதயமும் ஒரு பலகணி தான். அல்லேலூயா. என்ன கேட்டா இப்படி சொல்லுவேன், நமக்கு நல்ல பார்க்கும் திறன் இருக்கும் பொழுது பைபிளை வாசிச்சு வாசிச்சு என்ன செஞ்சிடணும், உள்ள சேர்த்து வச்சிடணும். சேர்த்து வச்சுட்டீங்கன்னா பஞ்ச காலத்துல நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னா ரேமா வார்த்தைகள் பரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். ஆவியானவர் எப்படி எடுத்து கொடுப்பார் தெரியுமா, நமக்குள் இருக்கிறத தான் எடுத்து கொடுப்பார். இப்ப சோத்து பானையில் இருந்தா தான் கரண்டியை விடும்போது என்ன செய்யணும், இல்லைன்னா வெறும் சத்தம் தான் கேட்கும், சோத்தை என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி ஆவியானவர் எப்படி பேசுவார் அப்படின்னா நமக்குள் இருந்து எடுத்து அதை நமக்கு கொடுப்பார். வசனத்தை நேரம் கிடைக்கும் அவர் சொல்லுகிறார், வீண் சிந்தை, தேவையில்லாத சிந்தை நான் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் உடைய வேத வசனத்தை நான் என்ன செய்வேன், பிரியமா இருப்பேன் அப்படிங்கிறார். யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு, எங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, என்ன யாரும் நேசித்தாலும் சரி நேசிக்காம போனாலும் சரி, நான் அதையெல்லாம் ஒரி பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். மாறாக என்னுடைய நோக்கம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய வாஞ்சை எல்லாம் கலங்கம் இல்லாத இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மீது வாஞ்சையா இருப்பதே. அல்லேலூயா. ஒரு படிக்காதீங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உங்களை பேசுறாங்களோ இல்லையோ, உங்க உறவுகள் உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ,
தேசத்துல என்ன சம்பவிச்சாலும் சம்பவிக்க போனாலும் அதை குறித்து நீங்கள் ஒரி பண்ணி கொள்ளாமல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பைபிளை திறந்து நீங்கள் வாசித்துக் கொண்டிருப்பீர்களானா கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி என்ன? சங்கீதம் 1:2 இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியமா. நம்ம சர்வசாதாரணமா அதை வாசித்து போயிடுவோம், சர்வசாதாரணமா நம்ம என்ன செஞ்சிருவோம், மனப்பாடத்தில் வச்சு சரி நம்ம ஒப்பிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அதை நிறுத்தி நிதானமாய் ஒவ்வொரு நாள் நீங்கள் வாசித்து பாருங்கள், அதற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. எந்த ஒரு விதையா இருந்தாலும் அந்த விதைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. பெரிய ஒரு ஆலமரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சின்ன விதையில இருந்து தான் அந்த பெரிய ஆலமரமே என்ன செய்கிறது, உருவாக்குது. அதே மாதிரிதான் பைபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஜீவன் இருக்கிறது. நீங்க அதை ஒழுங்கு கருவமாய் நம்ம உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நீங்க வாசிக்கிறது இல்லை. திருநெல்வேலியில ஒரு மேரேஜ் ஒரு எப்படி சொல்றது, புனித நீராட்டு விழா, அதுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு ஆர்சி குடும்பம், ஆனா என்ன நேசிக்கிறதுனால நான் போயிருக்கிறேன். நானும் இன்னொரு ஊழியர் செய்யக்கூடிய ஒரு சகோதரனும் போயிருக்கிறோம். கணவர் டீச்சர், மனைவி டீச்சர், 2 டீச்சர், அவங்க 2 பேருமே டீச்சர், ஆர்சி ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க. இப்போ பிள்ளைக்கு புனித நீராட்டு விழா. இப்போ அங்கே வந்திருக்கிற சாமியார் என்ன சொன்னார் அப்படின்னா, நீதிமொழிகள்ல அந்த ஒரு வசனத்தை எடுத்து குலசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து ஒரு வசனத்தை வாசிப்போம் அப்படின்ட்டு சொன்னாச்சு. எல்லாருமே திரும்பிட்டாங்க. அந்த அதிகாரம் வாசித்து முடிக்கிற வரைக்கும் பிள்ளை எடுக்கல. அவன் ஆதியாமத்தில் தேடுறா கிடைக்கல. இப்போ பழைய ஏற்பாட்டில் முதல் பகுதியில் தேடி கிடைக்காம இருக்கிறதுனால இப்போ வெளிப்படுத்தலுக்கு வந்துச்சான். கடைசி வரைக்கும் கிடைக்காம இப்படி பார்த்தா பைபிளை மூடிட்டான். பெட்டர். 2 பேருமே டீச்சர், ஆனால் பிள்ளை என்ன செய்யல, வசனத்தின்படி. நிறைய நீங்க பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு யாரையும் குற்றப்படுத்தல. we are one family. உரிமையோடு பேசுகிறேன். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்ப நாம பைபிளை திறந்து வாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என் பிள்ளை என்ன செஞ்சிடும், வாசிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்ப நாம என்ன செய்யணும், பைபிளை திறந்து நம்ம வாசிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வீண் சிந்தைகளை வெறுத்துருங்க. ஐயோ செத்து போயிரும் சே, நான் சாக மாட்டேன், அதை உதறி தள்ளிட்டு வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நம்முடைய வசனத்தை அனுப்பி வியாதியிலிருந்து அவர்களை குணமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நன்மைகளை கொண்டு வரக்கூடிய இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை நிச்சயமாகவே செய்வார். அல்லேலூயா. இனி வரக்கூடிய நாட்கள்ல பைபிள் கூட என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆனா எது எப்படி வந்தாலும் நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் காலத்தை என்ன செஞ்சிருங்க, பிரயோஜனப்படுத்துங்க. கண் கெட்டதுக்கு பிற்பாடு சூரிய நமஸ்காரத்தை என்ன செய்ய முடியாதான், பண்ண முடியாது. அதே மாதிரிதான் கண் கெட்டதுக்கு பிற்பாடு பைபிளை திறந்து வாசிக்க முடியாது. நல்ல பார்க்கும் திறன் இருக்கும் பொழுதே எவ்வளவுக்குள்ள முடியும். காலையில கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, மாலையில கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. இரவு பகல் அந்த வேதத்தின் மீது ஒரு மன வாஞ்சையாய் நீங்கள் இருந்து அந்த வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வேதம் இந்த இருள் சூழ்ந்த லோகத்திலே உங்கள் பாதைக்கு அது தீபமாய் வெளிப்பட்டு வரும். நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த நாள்ல நீங்க எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரே உங்க கூட உங்களோட கூட பேசுவார், போதிப்பார், நடத்துவார். அதுதான் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம எதை குறிச்சுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க ஊழியத்துக்கு போறோம் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உபவாச கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அந்த உபவாச கூட்டம் முடிஞ்ச உடனே ஜெப குறிப்பு வந்ததெல்லாம் கேன்சர், ஜெப குறிப்பு வந்ததெல்லாம் கிட்னி ஃபெயிலியர், இதெல்லாம் இப்படி வரும் பொழுது இந்த செய்தியை கேட்டா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, பயமா இருக்குமா இல்லையா? எகிப்தின் செய்தியை என்ன செய்யக்கூடாது, கேட்காதிருப்பாயாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், கன்வென்ஷன்ல பேசக்கூடியவர், பல வருஷம் அனுபவத்தை கொண்டவர். அவர் ஊர்ல ஒரு நாள் ஒரு கேன்சர்ல ஒருத்தர் மறிச்சு போயிட்டாங்க. இப்போ அந்த ஃபெடரல் சர்வீஸுக்கு அவர் புறப்பட்டு போயிருக்கிறார். இப்போ அந்த குற்றம் விசாரிக்கும் போது அந்த மறுத்து போனவுடைய துணைவியா, அவருடைய குடும்ப உறவுகள் இப்படி இறந்துட்டாங்க, இப்படிலாம் இருக்காங்க, நாங்கள் இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அப்போ கேன்சர் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, முதுகு பகுதியில் மறு மாதிரி தான் இருந்திருக்கு. வெளியே வந்து எப்படி இருந்திருக்குன்னா முதுகு பகுதியில் ஒரு மறு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் வெளியே தான் அது அப்படி இருந்திருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ள முழு சரீரத்தையும் அது ஆளுகை செய்திருக்கிறது. இவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க பலவீனப்பட்ட பொழுது மருத்துவர்கள் ஆஸ்பத்திரியில் போய் செக்அப் பண்ணும் பொழுது கேன்சர் 4th ஸ்டேஜ் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சில வாரத்துக்குள்ளே அவர் மறித்து போய்விட்டார். ஆனால் முதுகுல எப்படிதான் இருந்துச்சு, ஒரு மறு மாதிரி இருந்து சொல்றாங்க. இவர் அதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே புத்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்வோம், ஸ்நானம் பண்ணுவோம். அம்மா தானே ஸ்நானம் பண்ண இவர் வந்துட்டார். இப்போ நல்லா குளிச்சுட்டு சமரில் குளிச்சுட்டு சோப்பெல்லாம் போட்டுட்டு
இவர் இந்த பக்கம் ஜாப் போடுறது கையை தூக்கி இருக்காரு, இந்த பக்கத்துல ஒரு மரம் இருந்திருக்கு. அவ்வளவுதான். நல்ல கன்வென்ஷன் பிரசங்கியா, பல வருடங்கள் அனுபவம் மிக்க ஒரு தேவ மனிதர், விசுவாசத்தை குறித்து ஆழமாய் பிரசங்கிக்க கூடியவர். இப்ப இவரு இந்த பக்கம் ஜாப் போட்டு இந்த பக்கம் கையை ஜாப் போடும்போது இந்த பக்கத்துல ஒரு மரம் இருந்திருக்கு. இவருக்கு வேர்த்துட்டு, ஒருவேளை இந்த மறு அந்த மருவா இருக்குமோ. இவர் குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து ராத்திரி 8:30 வெளியே வராரு, வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு. மனைவி கேட்குது, என்னங்க குளிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு இவ்வளவு சொட்டிங் ஆகுது? இல்லம்மா அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு இவரால் குளிச்சுட்டு முடியவே இல்லை. லாஸ்ட்ல கதை அடைச்சிட்டு ரூமுக்குள்ள உட்காந்து ஒரே அழுதால, ஆண்டவரே இதுல இருந்து என்னால ஓவர் கம் பண்ண முடியல, என்னால வெளியே வர முடியல, எனக்கு இப்படி ஒரு பையன் ஆளுக்கு செய்து விட்டதுன்னு ஆண்டு நேரம் கழிச்சு பேசினாரா, நான் மடையா இது அவனுக்கு வந்துச்சு, உனக்கு என்ன செய்யாது, உனக்கு இது அந்த வியாதி கிடையாது, அந்த மறுகளை இது சாதாரணமானது அப்படின்னு அதிகாலை 1 மணிக்கு அப்புறம் அதுல இருந்து அவர் ரிகவர் என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். இல்லையா? இப்ப பாருங்க, அநேக செய்திகள் நாங்களும் கேட்கிறோம், நிறைய பேர் ஜெபிக்கும்படி போன் பண்றாங்க. சில நேரங்களில் கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் வசனத்தை பிடித்து நாங்க என்ன செஞ்சிருவோம், ஜெயிச்சிருவோம். எகிப்தின் கொள்ளைகளை ஒன்று உன்னை அணுகாது, தீமை உன்னை அணுகாது, தீங்கு உன்னை நெருங்காது, இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த அனுபவம் வர வேண்டுமானால் நம்ம ஒழுங்கா என்ன செய்ய, இந்த பைபிளை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் வரணும். அல்லேலூயா. நல்ல வயதானவர்கள் இருக்கீங்க, நல்லா என்ன செய்யுங்க, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பைபிளை வாசிங்க. ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து வாசிங்க, அவருடைய 115வது வசனத்தை வாசிங்க. 119, 115 இல்ல 16 வாசனங்களுக்கு டைம் ஆச்சு. 16 வாசிங்க. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படியே என்னை ஆதரித்தவர்களும் என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதே. முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், வீண் சிந்தைகளை என்ன செஞ்சிருங்க, வெறுத்திருங்க, கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். இரண்டாவது, வேத வசனத்தை என்ன செய்யுங்க, பிரியமா இருங்க, நேசி. வேதத்தை என்ன செய்யணும், நேசிக்கணும். இன்னொரு வசனம் கூட இருக்கு, அதே வாசித்துங்க. நீதிமொழிகள் 13:13 வாசித்துங்க. ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம மறக்கவே கூடாது. தேவ பிள்ளைகள் மறக்கக்கூடாது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், வசனத்துக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நம்ம ரொம்ப இது சும்மா அப்படி ஏறப்பட்டு என்ன செய்யக்கூடாது, வீட்டில் வைக்கவே கூடாது. இதை அவமதிக்கிறவனுக்கு நாசம் அடைவார்கள் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப பயங்கரமா எழுதி வைத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஒய்ஃபுடைய பாட்டி அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்பேன், என்ன கிடையாது ஒரு பைபிளையே வாசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லுவேன். அப்பெல்லாம் ரசிப்புக்குள்ள வரல. அப்போ என் ஒய்ஃப் இப்போ சொல்லுவா, என் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ என் ஒய்ஃபுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து வேதத்தை மறந்துட்டாண்டா கர்த்தர் பிள்ளைகளை மறந்துடுவாங்க. பாட்டி 9 பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. பிள்ளைகளை மறந்துடக்கூடாது அப்படின்னு என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் நல்லா வாசிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சாத வரைக்கும் கண்ணாடி போடலை. இன்னைக்கு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அவன் மூஞ்சிக்கு மேல பெரிய கண்ணாடி போட்டுவான். கத்திரிக்கலாம் இல்லையா? இந்த இங்கிலீஷ் படிக்கிறதுல பாருங்க, 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பான். இப்படியே இருக்கும். பைபிள் நல்லா வாசிக்க, நீ கண்ணாடி போட மாட்டீங்க. போட்டா கூட நான் சொல்லலை, போடுங்க. அல்லேலூயா. போடாதவர்கள் இனி போடாதிருப்பீர்களாக. நல்லா வாசிக்க. நீங்க நல்லா பைபிளை வாசிக்க இந்த ஜீவன் உங்க கண்ணுக்குள்ள போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் சொல்லிட்டு அவர் பரலோகம் போயிட்டார். என்ன சொல்றாருன்னா, உனக்கு வாசிக்கவே தெரியலன்னா டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பைபிளை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆசை. சகோதரிகள் இருக்கிறீங்க, கிறிஸ்மஸுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே சேனல் எடுத்துருவீங்க. நீங்க நான் உங்களை சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கும் ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சேலை எடுத்துட்டு வந்துடும். வீரோட தான் இருக்கும். வீரோ பெட்ரூம்குள்ள தான் இருக்கும். பெட்ரூம் அங்கத்தான் இருக்கும். ஆனா கிறிஸ்மஸுக்கு 16 நாள் இருக்கு. அப்பப்ப சேலை எடுத்து அதுல என் முன்னாடி சொல்லுவான், அந்த குஞ்சால எடுத்துருக்கலாமோ, குஞ்சாலாம் தொங்குறதுக்கு. அல்லேலூயா. அந்த டிசைன் எடுத்துருக்கலாமோ, இந்த டிசைன் எடுத்துருக்கலாமோ, ஐயோ ஜீவன் எடுத்துருவான். நான் சொன்னேன், இப்போ உனக்கு இதான் அளந்திருக்காரு, இது நல்லா இருக்கு. ஆனால் பாருங்க, டெய்லி நான் இல்லாமலே எல்லா நேரத்தில் எடுத்து நினைச்சிருப்பா. திடீர்னு அப்படி வீட்டுக்கு வரும்போது பீரோ சத்தம் கேட்க அப்படின்னா நான் மாலை எடுத்து பார்க்குறேன். புரியுதா? ஒரு ஆவல், அதை கெட்ட மாட்டாங்க. ஆனால் எடுத்து கிறிஸ்துமஸ் எப்போ வரும், எப்போ வந்துருக்கான். நீங்க பார்க்குறீங்க, தெரியுது. எங்க வீட்லயும் அதே இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்புறம் ஆசையாய் நம்ம வாங்கி வைத்திருக்கிற வஸ்திரத்தை எடுத்து பார்ப்பதை போல ஆசையாய் சில ஜுவல்ஸ் எடுத்து என்ன செய்வோம்,
பார்ப்பதை போல, ஆசையா சில பொருட்களை அப்படி எடுத்து பார்ப்பதை போல, அதை விட அதிகமா இந்த பைபிள் எடுத்து நினைச்சு டெய்லி பாருங்க, டெய்லி வாசிங்க. நான் சொல்றேன், சூப்பரா இருப்பீங்க. மூன்றாவது அவர் சொல்றாரு பாருங்க, நான் பிழைத்திருக்கும்படிக்கு, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படியே என்னை ஆதரித்தருளும். வார்த்தையின்படி. அப்படியானால் தாவீது ஒரு நெருக்கத்துக்குள் இருக்கிறார். தாவீதுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? அதே மாதிரி தாவீதுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கிறது? வேதனையான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. சூழ்நிலை வனாந்தரமான சூழ்நிலையாக இருக்கிறது. சூழ்நிலை சவுல் பின்னாடி துரத்தி கொண்டிருக்கிறார். எப்ப தாவீதை கொல்லலாம்னு துரத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனா வார்த்தை என்ன வெளிப்பட்டு இருக்கிறது? நீ ராஜாவா இருப்பா, நீ அப்படி இருப்பா, நீ இப்படி இருப்பா அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ தாவீது என்ன செய்கிறார்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கவில்லை, கர்த்தர் தாவீது கொடுத்திருக்கிற வார்த்தையை பார்க்கிறார். ஆண்டவரே, நீங்க சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே, நீ என்ன செய்வா? ராஜாவா இருப்பாய் என்று சொல்லிருக்கீங்களே, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிருக்கீங்களே, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லிருக்கீங்களே, நான் உன்னை சமாதானத்தோடு திருப்பி வர பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே நான் பிழைத்திருப்பதற்கு என்னை ஆதரித்தருளும். அப்ப மூன்றாவது, நான் எதை உங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு போக விரும்புகிறேன் என்று சொன்னால், ஒரு பொல்லாத உலகத்துல இருக்கிறோம், ஒரு சவால் இருந்த உலகத்துல இருக்கிறோம். நீங்க எல்லாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் தான். ஆனா ஜெபம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை பிடித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சுக்கிடுங்க. வார்த்தையை பிடி. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதெல்லாம் பைபிளுக்குள்ள, அப்படி பைபிளுக்குள்ள இன்னொரு பைபிளை வைக்கிறது கர்த்தர் நமக்கு என்ன செய்யல. இந்த வாக்குத்தத்தை இந்த வருஷத்துல டிக்ளேர் பண்ணிருக்கோம். அம்மாவா இல்லையா? கர்த்தருடைய கிருபையில தேவ சமூகத்துல சொல்றேன், 2020 இருந்து அவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தை எல்லாம் நிறைவேறிட்டே வருது. அந்தந்த மாசத்துல கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறார். அல்லேலூயா. எதன் அடிப்படையில் அப்படின்னா, உங்க ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும்? வசனத்தை மையமாக வைத்து ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதை சும்மா பைபிளுக்குள்ள வைக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. அதை வைத்து நீங்க ஜெபித்து 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 அந்த வருஷத்துல அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பலவீனம் வந்துவிட்டு என்று சொன்னால் நீங்க பயப்படக்கூடாது. மாறாக நீங்க ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்று சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே, அந்த வார்த்தைப்படியே இந்த வியாதி நீங்கி நான் பிழைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஒரு கடன் பிரச்சனைகள் நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க ஜெபம், ஆண்டவரே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீங்க கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே என்னை ஆசீர்வதித்து என் கடன் பிரச்சனையை மாற்றி அநேகருக்கு நான் கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி வசனத்தை பிடித்து ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கோர்ட்ல நீதிபதியோடு வழக்காடக்கூடிய அட்வொகேட் சும்மா ஏதோ தானே என்ன செய்ய முடியாது, வழக்காட முடியாது. அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு 142வது செக்ஷன் பிரிவு அப்படின்னா அந்த நம்பரை சொல்லி அப்படிதான் என்ன செய்ய முடியும், வாதாட முடியும். அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த பிரமாண புஸ்தகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதில் கூடிய அத்தனை வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது. இதை நீங்க பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரா? பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிறவர்களாக இருப்பார்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தரையே சேவிக்கிறவர்களாக இருப்போம். எந்த தீங்கும் எங்களுக்கு வராதுன்னு சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே, இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், மகளிர் பறக்கும் அம்பு, இருள் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரம், எதற்கு நீ பயப்படாது இருப்பாய் என்று சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே, நான் பயப்படாதபடிக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல என் ஆத்துமா தப்பினது, கண்ணை தெரித்தது, நான் தப்பினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த வார்த்தைப்படியே வேடனுடைய கண்ணிக்கு என்னை தப்பினீங்க ஆண்டவரே. வசனத்தை பிடித்து 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 ஜெபம். எல்லாராலையும் மறக்கப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை உங்க சூழ்நிலையாக இருக்குமானால் சொல்லணும், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளையாக தன் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே, அப்படியே என் கூட இருங்க ஆண்டவரே. உங்க ஜெபம் இனி சும்மா வெறுமனையா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்லா ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கும் போது நான் ஒரு தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஆனால் இனி உங்க ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. வசனம், வசனம் இல்ல வசனம். அல்லேலூயா.
வசனத்தை மையமாய் வைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா, மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா, புருஷனுக்காக ஜெபிக்கிறீங்களா, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, எதற்காக நீங்கள் ஜெபித்தாலும் வசனத்தை மையமாக வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நான் வாழ்த்துகிறேன், நீங்க சூப்பரா இருப்பீங்க. அல்லேலூயா. தலைகளை தாண்டி ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை மூடி 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் எளிதில் மனதில் நீங்கள் வைக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து பழையவைகளை மறந்துடுங்க. வீண் சிந்தைகள் நமக்கு வேண்டாம். நான் உங்களை வாழ்த்துகிறேன், நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, கைவிடப்பட்டுருவேனோ, இவங்க யாவாக்கிடுவாங்களோ, இந்த பலவீனம் எனக்கு வந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இந்த செப்பனத்துப்படியே இந்த காரியம் இப்படி நடந்துருமோ, செத்து போயிருவோமோ, இந்த வியாதி வந்துருமோ, இப்படிப்பட்டதான வீணான சிந்தைகளை வெறுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் வெறுத்துருங்க. முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. 2 நிமிஷம் அப்படியே கண்களை மூடு. ஒருவேளை நீங்க பயம், ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பயந்த காரியம் உங்களுக்கு நடக்காதுமா. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. தேவ சமூகத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். தைரியமா இருங்க, பலம் கொண்டு திட்டமானதாய். உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாருமா. அவர் வாக்கு மாறாதவர். உலகத்தின் எகிப்தின் செய்தியை கண்டு பயப்படாதீங்க. இந்த வேலை பறிப்போயிருமோ, ப்ரமோஷன் கிடைக்காம போயிருமோ, இந்த சம்பளம் வராம போயிருமோ, வரோம்னு சொல்லுங்க. எனக்கு சம்பளம் வரும், இந்த வேலை எனக்கு நிலைத்து இருக்கும், நாங்க நல்லா இருப்போம், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், என் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் பிசினஸ் நல்லா இருக்கும், என் வேலை நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்துவார், ஒவ்வொரு நாளும் என் தேவைகளை சந்திப்பார், எந்த கொள்ளை நோய் என்னை அணுகாது, எந்த தீங்கு என்னை நெருங்காது. இதுதான் உங்க சிந்தையா மாறணும். உங்க சிந்தை எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பழையதை மறந்துருங்க. இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். அவிசுவாசமான சிந்தை எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. பாவ சிந்தை எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. பழைய சிந்தை, பழைய கோபம், பழைய பொறாமை, பழைய எரிச்சல் எனக்குள்ள இருக்கக்கூடாது இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சிந்தை மறுரூபமாகட்டும், என் சிந்தை மறுரூபமாகட்டும், என் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். இரண்டாவது ஆண்டவர் சொன்னா, வேத வசனத்துல நான் பிரியமா இருப்பேன். தெய்வ பிள்ளைகளே, நான் ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், வேதத்தை நேசிப்பீர்களானா, வேதத்தை நேசித்து நீங்கள் வாசிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானா, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்க கீழாக மாட்டீங்க, நீங்க மேலாவீர்கள். நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, தலையா இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க தலையா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. என அந்த வேதத்தை தூக்கின ஒருவரையும் கர்த்தர் கீழே விட்டதாக சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. மனதார வாழ்த்துகிறேன். என்ன வாழ வச்சிருக்கிற வேதாகமம், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறது இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை தூக்கின தலைமுறைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. காலையில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, மாலையில கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் வாசிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் வாசிக்கிற நேரத்தில் கொஞ்சம் தூக்கம் வந்துருது ஆண்டவரே. அந்த கடனித்திரையின் ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இரவு பகல் ஒரு வாஞ்சை எனக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. புதிதாய் பிறந்த குழந்தையை போல களங்கம் இல்லாத இந்த திருவசனத்தின் மீது நான் வாஞ்சையாய் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. மூன்றாவது ஆண்டவர் சொன்னார், வார்த்தையின்படியே நான் பிழைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. தெய்வ பிள்ளைகளே, எது மாறினாலும் வார்த்தை மாறாது. வார்த்தை மாறாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை நீங்க மறந்துடாதீங்க. அதுதான் உங்களை பாதுகாக்கும். வசனம் உங்களை பாதுகாக்கும். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பித்தான் உங்களை அழிவுக்கு தப்புவிப்பார். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பித்தான் வியாதியை குணமாக்குவார். அவருடைய வார்த்தை தான் நம்மை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எங்க ஜெபம் வசனத்தினாலே சாரமேற்றப்பட்ட ஜெபமாய் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க. ஒரு பணம் தேவையா, உடனே வசனத்தை பிடிங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களா, பிள்ளைகளை தூசிக்காதீங்க, பிள்ளைகளை சபிக்காதீங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற வசனத்தை பிடிச்சி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. என் கணவனார் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாரா, கணவனார் சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாரா, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. குடும்பமாய் சேவிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க.
உங்களை மேலாய் வைப்பா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஜோமன் மக்களே கூடி இதை அதிகமாய் நேசிக்கிறார்க்குள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாள் உபவாச ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, ஆரம்பத்தில் இருந்தப்பா இந்த மட்டும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எத்தனை அதிகமாக எங்க மத்தியில வெளிப்பட்டு வந்தது ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க பேசுவீங்களப்பா. பாடுகிற பாடல், ஏறெடுக்கப்பட்ட துதி ஸ்தோத்திரங்கள், ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் அங்கீகரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிச்சிருக்கோம்ப்பா ஆண்டவரே. தியானிச்சது வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். வந்திருக்கிற வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறோம், சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். 2வது மாசம் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது இருக்கட்டும். பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். God bless you.